Hi, hello friends, welcome to my channel. நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா வீட்டில் எப்படி கலர் க்ளூ ஸ்டிக் எப்படி ரெடி பண்ணுன்னு சொல்லிட்டு பார்க்க போகிறோம். ஸோ பார்த்தீங்கன்னா இது பார்க்க நல்லாவே வந்திருக்கு, சூப்பராக வந்திருக்கு. ஸோ நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், அப்போ தான் இது எப்படி ரெடி பண்ணுன்னு சொல்லிட்டு தெரியும். சரி வாங்க இப்போ நம்ம இதை எப்படி ரெடி பண்ணு நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ வீட்டில் சிம்பிளாக சாதாரண க்ளூ ஸ்டிக்கை வச்சு இது எப்படி கலர் க்ளூ ஸ்டிக்காக மாற்றுன்னு சொல்லிட்டு பார்க்க போகிறோம். ஸோ இதுக்கு தேவையான பொருள் பார்த்திங்கன்னா ஒரு திக்கான ஃபைல், ஸ்டிக் ஃபைலோட பேப்பரு, ஸ்டிக் ஃபைல் கவர் எடுத்துருங்க, அடுத்தது க்ளூகன். ஸோ உங்களுக்கு வேண்டிய கலர் ஒன்று எடுத்துருங்க. நான் பார்த்திங்கன்னா கோரல் ரெட் ஒன்று எடுத்துருங்க, அக்ரிலிக் கலர்லேருந்து. ஸோ உங்களுக்கு எந்த கலர் பிடிக்குதோ அந்த கலர் எடுத்துருங்க. ஸோ இது இருந்தால் போதும், நம்ம வீட்லேயே கலர் க்ளூ ஸ்டிக் ரெடி பண்ணிடலாம். சரி வாங்க இப்போ இதை எப்படி ரெடி பண்ணி நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ ஃபஸ்ட்டு கவரை கொஞ்சம் வச்சுருங்க. கவர் வச்சுட்டு ஸோ இப்போ க்ளூகனில் நமக்கு தேவையான சைஸ் வந்து க்ளூகனில் கொஞ்சம் ஸ்ட்ரெயிட்டே ரெடி பண்ணிடலாம். கொஞ்சம் நம்ம திக்காக வேணாம், கொஞ்சம் லைட்டாகவே போடுங்க. அப்போ தான் கடைசியில் அதை வந்து ஃபோல்டு பண்ணி பண்ணுறதுக்கு கரெக்டாக இருக்கும். ஸோ கொஞ்சம் ரெக்டாங்கிள் ஷேப்பில் இதை ரெடி பண்ணிடலாம். கொஞ்சம் சின்னதாகவே இருந்தால் போதும். சரி இப்போ வாங்க இது ஃபுல்லாக அடிச்சுட்டு இது எப்படி இருக்குன்னு பார்ப்போம். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், ஸோ வேண்டிய சைஸ்க்கு போட்டேன். ஸோ போட்டு இதுவும் எடுத்துட்டேன். ஸோ பார்த்திங்கன்னா எடுக்க கொஞ்சம் டைட்டாக இருந்தது, அதனால தான். ஸோ இப்போ அதை எடுத்தாச்சு. ஸோ இப்போ என்னென்னா இது மேலே நம்ம எடுத்த கலர் வந்து இதில் அடிச்சிடலாம். ஸோ உங்களுக்கு எந்த கலர் வேணுமோ அந்த கலரில் இதை அடிச்சிடலாம். ஸோ அடிக்கும் போது ஃபுல்லாகவே அடிச்சிடுங்க, ஃபுல்லாக டபுள் சைடும். ஸோ இப்போ வாங்க இதை அடிச்சுட்டு ஒரு 5 நிமிஷம் காய வச்சுட்டு எப்படி இருக்குன்னு பார்ப்போம். ஓகே இதோ ஃப்ரெண்ட்ஸ், ஸோ பெயிண்ட் அடித்தாச்சு. ஸோ பார்த்திங்கன்னா அந்த கலர்லேயே வந்திருக்கு. ஸோ இப்போ என்னென்னா நம்ம இதை ஃபோல்டு பண்ணிட்டு இந்த எட்ஜஸ் எல்லாமே வந்து க்ளூகன் போட்டு ஒட்டிடலாம். ஸோ ஒட்டிட்டு அதில் வந்து இன்சர்ட் பண்ணுவோம். ஸோ எப்படின்னா இதை நல்லா ஃபோல்டு பண்ணிட்டு ரவுண்ட் ஷேப்பில் ஆகிட்டு இதை வந்து நம்ம லூஸ் ஸ்டிக்கரை ஒட்டிடலாம். சரி வாங்க ஸோ இப்போ அதை ஒட்டிட்டு எப்படி இருக்குன்னு பார்ப்போம். ஓகே இதோ ஃப்ரெண்ட்ஸ், ஸோ நம்ம கலர் க்ளூ ஸ்டிக் ரெடி ஆகிடுச்சு. ஸோ இப்போ என்ன பண்ணணும், இப்போ அதை வந்து நம்ம வந்து க்ளூகனில் இன்சர்ட் பண்ணணும். இப்போ என்னென்னா இப்போ இதை இன்சர்ட் பண்ணிட்டு பின்னாடி வந்து ஒரு புது க்ளூ ஸ்டிக் எடுத்து அதை வந்து பேக் சைடு வந்து இன்சர்ட் பண்ணணும். அப்போ தான் இது வந்து கீழே போகும், இல்லைனா மேலேயே நிற்கும். ஸோ அதுக்காக இந்த சப்போர்ட்டுக்காக தான் இது. ஸோ இதை ஃபஸ்ட்டு இன்சர்ட் பண்ணிட்டு இந்த க்ளூ ஸ்டிக்கை வச்சிடலாம். சரி வாங்க இப்போ வச்சுட்டு பார்ப்போம். இது கொஞ்சம் டைட்டாக இருக்கும், அதனால் கொஞ்சம் இன்சர்ட் பண்ணுறது கொஞ்சம் லேட் ஆகும். கொஞ்சம் நல்லா அமுக்கி இன்சர்ட் பண்ணுங்கள். இன்சர்ட் பண்ணி இது வந்து பின்னால் வந்து ப்ரெஸ் பண்ணுங்கள், அப்போ தான் உள்ளே போகும். ஸோ வாங்க அமுக்கிட்டே எப்படி இருக்குன்னு பார்ப்போம். ஓகே இதோ ஃப்ரெண்ட்ஸ், ஸோ பார்த்தீங்கன்னா கலரில் வருதுங்களா, நல்லாவே இருக்குது, சூப்பராகவும் இருக்குது, ஃபுல்லாகவே கலரில் வருது. ஸோ நீங்களும் இதை ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஸோ பார்த்தீங்கன்னா கலரில் தான் வருது, கொஞ்சம் லைட்டாக இருக்குது, அந்தளவுக்கு டார்க்காக இல்லை. பட் இருந்தாலும் ஓகே, நம்ம இதை யூஸ் பண்ணுறதுக்கு கரெக்டாக இருக்கும். ஸோ நீங்களும் இதை ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், ஸோ இதை எப்படி செய்யணும்னு பார்த்துக்கிட்டீங்கன்னா பிடிச்சிருந்தீங்கன்னா பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், முக்கியமாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சரி வாங்க நம்ம அடுத்த வீடியோ மீட் பண்ணுவோம். தேங்க்யூ, பாய், டேக் கேர்.